வெல்கம் டு another ரிவ்யூ ஆஃப் சினிமேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹிந்தி படத்தை பத்தி, சிதாரே ஜமீன் பர். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது தாரே ஜமீன் பரோட சீக்வலா அப்படின்னு. அப்படிலாம் எதுவும் இல்லை, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவி தான். ரெண்டு படத்துக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன், அதுல வர மாதிரி ஆட்டிசம் மாதிரி ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புள் பத்தின கதை இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது ஒரு ரிவ்யூங்கிறத தாண்டி இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் இல்லைன்னா ஒரு அப்ரிசியேஷன் வீடியோன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம், ஏன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமே ஹிந்தியில ஒரு ஃபீல் குட் என்டர்டைனர் வந்திருக்குது. தமிழ்ல அடிக்கடி வர்றது தான், குட் நைட்னு வந்திருக்கு, இப்போ போன மாசம் ஒன்று டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு. ஆனா இது வெறும் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்துல வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குது. நிறைய சோஷியல் மெசேஜஸை வந்து ப்ரீச்சியா இல்லாம அப்படியே போற போக்குல அப்படியே வந்து கன்வே பண்ணிடுறாங்க. படத்தோட ஆன்லைன் இதுதான். அமீர் கான் ஒரு பேஸ்கெட் பால் கோச் ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி அவருக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு பதிலாக கம்யூனிட்டி சர்வீசஸ்ன்ற பேசிஸ்ல இன்டெலெக்சுவலி சேலஞ்சு பீப்புள், அதாவது ஆட்டிசம் மாதிரியான குறைபாடுகள் இருக்கிற பீப்புளில் அவங்களுக்கு பேஸ்கெட் பால் ட்ரைனிங் கொடுக்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவரும் வேற வேண்டாம் வெறுப்பா வேற வழி இல்லாம அதை போய் செய்யறேன்னு போறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கோச்சிங் கொடுத்தாரா, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி குறைபாடுகளோட இருக்கிறவங்களை பத்தின படம்னு வர்றப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேல சிம்பத்தி வரணும், அவங்களோட கஷ்டத்தை வந்து ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரமாட்டிக்கா ரொம்ப சினிமாட்டிக்கா வந்து சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அவங்கள நார்மலான கேரக்டர்ஸ் மாதிரியே உலாவிட்டதுக்கு படத்தோட டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஆமீர் கானுக்கு இந்த மாதிரி ரோல்லாம் வந்து ஒரு கேக் வாக், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாரு. அதாவது ஒரு குழந்தைய பெத்து வளர்க்குறதே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நினைச்சு பயந்து ஓடுற ஒரு ஆளு, கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி இருக்கிற ஒரு 8 பேரை வந்து எப்படி கோச் பண்ணி அவங்க கூட சேர்ந்து பழகி அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாருன்றது தான் கிட்டத்தட்ட மெயின் கதையே சொல்லலாம். கிட்டத்தட்ட அமீர் கானோட கேரக்டர் மாதிரி தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸோட மைண்ட் செட் இருக்கும் ஸ்டார்டிங்ல. அவர் எப்படி போக 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 கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறவரோ அதே மாதிரியே நம்மளும் வந்து அவங்கள பார்க்குற பார்வையே கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியில பியூட்டிஃபுல்லா நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்குவோம். படத்தோட ஹீரோயின் வந்து ஜெனீலியா, அவங்கள வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கே அப்படி இருந்துச்சு. அவ்வளோ அழகா இருக்காங்க, வயசு ஆன மாதிரியே தெரியல. அவங்க கேரக்டர் ஆர்க்கு, ஸ்கிரீன் ஸ்பேஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க ஸ்கிரீன்ல வந்தாலே போதுன்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்காங்க. தயவு செஞ்சு ஹிந்திலேயே இந்த மாதிரி டீசெண்டான ரோலா பார்த்து பண்ணிடுங்க. தமிழ்ல கூப்பிடுறாங்க, தெலுங்குல கூப்பிடுறாங்கன்னு நம்பி வந்துடாதீங்க. அதே ஹாசினி மாடுலேஷனை கொடுத்து ஃபர்னிச்சர் உடைச்சிருவாங்க. படத்துல எதுவும் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. படத்துல பெருசா எதுவும் பிரச்சனையே இல்லாதது தான் ஒரு பிரச்சனையா தெரிஞ்சுது. ஏன்னா பெரிய லெவல்ல கான்ஃபிளிக்ட்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. அந்த பாஸ்கெட் பால் டீம் வந்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போறாங்க. அங்க போய் ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்களான்றதே கஷ்டமா இருந்தது. ஆனா போக போக பார்த்தா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சுட்டே போவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ஆர் மேபி அந்த சீன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸா வந்து அந்த கேம் வந்து காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இதெல்லாம் வந்து பெரிய குறையெல்லாம் இல்லை. ஏன்னா இது வழக்கமான ஒரு அண்டர் டாக் அச்சீவ் பண்ண கதை. அதாவது இந்த பாஸ்கெட் பால் டீம் வந்து இவங்க வந்து அந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது மெயின் கதை கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட அமீர் கானுடைய ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்லலாம். அவர் எப்படி ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட வந்து பயப்படுற பொறுப்புகளை வந்து பார்த்து ஓடி ஒளிகிற ஒரு ஆளு எப்படி வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாருன்றது தான் கிட்டத்தட்ட மெயின் பிளாட்டே. அதுக்கு நடுவுல அவர் வந்து அவர் மட்டும் இல்லை, ஆடியன்ஸுமே சொல்றேன், எப்படி அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் பேஸே. அதுதான் இந்த படத்தை வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்குது. மொத்தத்துல சின்ன சின்ன குறைகளை தாண்டி இது எல்லாருமே பார்த்து செலிப்ரேட் பண்ண வேண்டியக்கூடிய ஒரு அழகான படம். படம் முடிஞ்சு வெளில வர்றப்ப கண்டிப்பா அவ்வளோ பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. படத்துக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஓப்பனிங் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்ல இப்போ வந்து ஹிந்தியில நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம பிரசிடென்ட் வந்து படத்தோட குழு வந்து கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அண்ட் படம் முக்கியமா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஹிந்திலே பாருங்க. ஏன்னா இப்பெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ்ல சப்டைட்டில்ஸோட தான் போடுறாங்க. சப்போஸ் ஹிந்தி வெர்ஷன் ஓடலைன்னா தமிழ் வெர்ஷன்லயே பாருங்க. ஆனா கண்டிப்பா பாருங்க. ஸோ த்ரீ இடியட்ஸ், தாரே ஜமீன் பர் அந்த வரிசையில இதுவும் வந்து அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் மூவின்னு சொல்லலாம். அப்புறம் அமீர் கான் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. இது யாருக்குன்னா இப்ப இருக்கிற 2K10 கிட்ஸ் அவங்களுக்காக. இன்னைக்கு எல்லா ஹீரோஸும் எல்லா வந்து இண்டஸ்ட்ரீஸ்லயுமே வந்து பெரும்பாலும் பேசப்பட்டு இருக்கிற 1000 crore கிளப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கிளப்பை வந்து ஆரம்பிச்சு வச்சதே இவர் தான். 2016 வந்த தங்கல் படம் தான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1000 crore கிளப் மூவி. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே 200 crore கிளப், 300 crore கிளப் இந்த மாதிரி பெஞ்ச் மார்க் எல்லாம் வந்து செட் பண்ணதே அவர் தான். ஸோ லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸ்ல அவர் 2 படம் தான் வந்துச்சு. லால் சிங் சட்டா, அதுக்கு முன்னாடி தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான்னு. இது ரெண்டுமே வந்து சரியா ஓடாததால அவருக்கு வந்து பெருசா வந்து ஃபேன் ஃபாலோயிங் வந்து இருக்கிற மாதிரியே தெரியாது. பட் ஆனா அதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச சம்பவங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை.
சும்மா அவரோட ஃபிலிமோகிராஃபிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது எதுக்கு சொல்றேன்னா, அமீர் கான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் மாரி தான். அவர் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்னு தான் சொல்லுவாங்களே. அவரு படம் வந்து ஒரு படம் வந்து சூஸ் பண்றாருன்னா, அதுல வந்து ஃபுல்லா இறங்கி வேலை செய்வாரு. அதுல ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து அந்த அளவுக்கு செதுக்கி செதுக்கி எடுப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து ஹிந்தி வெர்ஷனுடைய கஜினி படத்த பாருங்க. தமிழ் வெர்ஷன் நல்லா தான் இருக்கும். பட் அதுல இருக்கிற சின்ன சின்ன குறையெல்லாம் வந்து ஹிந்தியில பக்காவா வந்து பண்ணியிருப்பாரு. அது நீங்க தமிழ பார்த்துட்டு ஹிந்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்த ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா, படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தமிழ் டப்ல பார்த்தவங்க டப்பிங் எப்படி இருக்குன்றதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்தது ஹிந்தி வெர்ஷன் தான் சென்னையில. அதுக்கு சப்டைட்டில்ஸோட தான் இருந்துச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய்.